வணக்கம். நெல்லித்தோப்பு தொகுதி என்எஸ்சி போஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 17,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் கட்டுதல், கற்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதி கொசப்பாளையம் என்எஸ்சி போஸ் வீதி, கிருஷ்ணசாமி தோட்டம், கண்ணையர் வீதியில் 17,76,290 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் டிராவ் டொயின்டே ஹாலிடே கம்பெனி நிறுவனத்தை புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் மொத்தவாடை வீதியில் அமைந்துள்ள டிராவ் டொயின்டே ஹாலிடே கம்பெனி நிறுவன திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழாவை முன்னிட்டு காரைக்கால் புறவழிச்சாலை விளையாட்டு திடலில் ஆட்சியர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போலீசார் வாகன சோதனை மற்றும் பேருந்து நிலையம், தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவற்றில் சோதனை செய்து வருகின்றனர். காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளான புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பேருந்துகள் மற்றும் அங்கிருக்கும் பயணிகளின் பைகளை ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையில் நகர காவல் நிலைய போலீசார் சோதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ளவர்களையும் சோதனை செய்தனர். அதேபோல காரைக்காலில் மைய பகுதியில் நின்று வாகன சோதனையிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குடியரசு தின விழா எந்த குழப்பமும் இன்றி நடைபெற மாவட்டம் முழுவதிலும் உள்ள போலீசார் இந்த சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககத்தின் மூலம் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 2013 முதல் 2024ஆம் கல்வியாண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் பயிலும் மாணவ மாணவியருக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்ட துவக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் மற்றும் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, அரசு செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோரே, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை அவ்வழியாக வந்த அரசு கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் தனது காரை விட்டிறங்கி காவல்துறையினருடன் இணைந்து போக்குவரத்தை சரி செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் நீண்ட நேரம் வாகன நெரிசலில் சிக்கி தவித்து காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சிக்னல் சந்திப்பில் இன்று காலை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போலீசாரும் திணறி வந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த அரசு கொறடாவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் தனது காரில் இருந்து இறங்கி போலீசாருடன் இணைந்து போக்குவரத்தை சரி செய்தார். இதனை அடுத்து அப்பகுதியில் போக்குவரத்தும் சீரானது. இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள கடற்கரையில் தடையை மீறி குளித்தால் அபராதம் விதிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு சுற்றுலாத்துறை பரிந்துரை செய்துள்ளது. புது
புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மட்டுமே பல்வேறு கடற்கரைகளில் மூழ்கி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கடந்த புத்தாண்டு அன்று 4 மாணவர்கள், அடுத்தடுத்து 2 பேர் என கடந்த 20 நாட்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரையில் குளிக்க ஏற்கனவே தடை உள்ளது. ஆனால் தடையை மீறி குளிக்கும் சுற்றுலா பயணிகளை அதிகம் உயிரிழக்கின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கடற்கரையில் தடையை மீறி குளித்தால் அபராதம் விதிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு சுற்றுலாத்துறை பரிந்துரை செய்துள்ளது. அண்மை காலமாக கடலில் மூழ்கி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராமர் குறித்து வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி இந்து முன்னணியினர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டது. இந்நிலையில் ராமர் குறித்து வலைதளங்களில் காரைக்காலை சேர்ந்த முகமது அன்சாரி என்பவர் ராமர் குறித்து அவதூறான புகைப்படம் ஒன்றை பரப்பியதாக கூறி இந்து முன்னணி அமைப்பினர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ராமர் குறித்து வலைதளங்களில் அவதூறு பரப்பி முகமது அன்சாரி என்பவரை பிணையில் வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தினர். நகர காவல் நிலைய வாயிலில் திடீரென 50க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் திடீரென 100க்கும் மேற்பட்டோர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை கரீம் நகர் பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் மிகுந்ததாக மாறும் எனவும் பல்வேறு விஷவாயுக்கள் வெளிவந்தால் மக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை குடியிருப்பு பகுதி இல்லாத இடத்திற்கு மாற்ற கோரி கையெழுத்து இயக்கம் நடத்தி அதனை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்தில் கூடி அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த அனைவரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டு இதனை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். திடீரென புதுத்துறை கரீம்நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் குடியிருக்கும் இடத்தில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை குடியிருப்புகள் இல்லாத இடத்திற்கு மாற்ற அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையின் இறுதிக்கட்ட ஒத்திகை அணிவகுப்பு நடைபெற்றது. நாடு முழுவதும் நாளை மறுநாள் குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாளை மறுநாள் நடைபெறும் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்கிறார். தொடர்ந்து அலங்கார வாகனங்கள் ஊர்வலம், மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. குடியரசு தின விழா பாதுகாப்பு பணியில் 400 போலீசாரும் அணிவகுப்பில் 300 போலீசாரும் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடந்தது. காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகள், முப்படைகளை சேர்ந்த NCC மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உள்ள விடுதிகள், பேருந்து நிலையம், வணிக வளாகங்கள், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் திரிபுர சுந்தரி உடனுரை யமு தண்டீஸ்வரர் சிவாலயத்தில் மங்களவார பிரதோஷ விழா நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மங்களவார பிரதோஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் பகுதியில் கோவில் கொண்டுள்ள திரிபுர சுந்தரி உடனுரை யமு தண்டீஸ்வரர் சிவாலயத்தில் மங்களவார பிரதோஷ விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் உற்சவர் திரிபுர சுந்தரி உடனுரை யமு தண்டீஸ்வரருக்கு பால், தயிர், பச்சரிசி மாவு, மஞ்சள், சந்தனம், தேன், பன்னீர், கலசாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. நந்தி பகவான் மலர்களால் அலங்கரிக்கப்படும் மூலவர் யமு தண்டீஸ்வரர் சந்தன காப்பு அலங்காரத்திலும் திரிபுர சுந்தரி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளித்தனர். மூலவருக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை மீட்டு தரக்கோரி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 2 படகுகளை மீட்டு தரக்கோரி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மற்றும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி என்று காரைக்கால் பகுதிகளை சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இந்த 7 மீனவர்களை மீட்பதற்காக பெருமுயற்சி எடுத்ததற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 படகுகளை விடுவிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 7 மீனவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில் இலங்கை அரசிடமிருந்து படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் பதிவு எண்கள் மற்றும் படகு உரிமையாளர்கள் சமர்ப்பித்த மனுக்களை இத்துடன் இணைத்துள்ளேன். காரைக்கால் மீனவர்களின் கோரிக்கையேற்று உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வள்ளலார் ஜோதி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வள்ளலார் ஜோதி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் கல், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுபான கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் ஏலம் இன்று முதல் துவங்குகிறது. இது குறித்து போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY056 வரிசையில் உள்ள எண்களை parivan.gov.in/fancy இணையதளத்தில் இன்று காலை 11 மணி முதல் 29ஆம் தேதி 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது. இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல் parivan.gov.in/fancy என்ற இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசரை கிளிக் செய்வதன் மூலம் இன்று முதல் 28ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் மட்டுமே 29ஆம் தேதி காலை 11 மணி முதல் 4:30 மணி வரை ஏலத்தில் பங்கு பெறலாம். இந்த ஆக்ஷன் முறையில் பங்கு பெற விரும்பும் பொதுமக்கள் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இன்று முதல் transport.py.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்த்தும் தள முகவரியில் பார்த்தும் மற்றும் பதிவு இறக்கமும் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப தொகையின் விவரம், EMD-யின் விவரம், ஏல நிபந்தனைகள் குறித்த விவரங்கள் மற்றும் இது சம்பந்தமான இதர விவரங்களை போக்குவரத்து துறை அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0413228017 மூலம் தெரிந்து கொள்ளலாம். சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன்லைன் பேமெண்ட் மூலம் இணையதளம் வாயிலாக மட்டும் பெறப்படும். நேரிலோ மற்றும் காசோலையாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே கேபிள் டிவி உரிமையாளர் வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்த ரவுடி குல்பானை சுகுமார். இவர் மீது கொலை, அடித்தடி என பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் நேற்று மாலை களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள கேபிள் ஆபரேட்டர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு குல்பானை சுகுமார் தப்பி ஓடினார். இது குறித்து தகவல் அறிந்த திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் தப்பியோடிய குல்பானை சுகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட 24 கிராம பஞ்சாயத்துகளான சேத்ராப்பட்டு, தொண்டமாநத்தம், பிள்ளையார் குப்பம், கூடப்பாக்கம், பொறையூர் அகரம், வில்லியனூர் மேற்கு, வில்லியனூர் மத்தியம், வில்லியனூர் கிழக்கு, கோட்டை மேடு, சுல்தான்பேட்டை தெற்கு, சுல்தான்பேட்டை வடக்கு, குருமாம்பேட், மணவெளி வடக்கு, மணவெளி கிழக்கு, ஒதியம்பட்டு கிழக்கு, ஒதியம்பட்டு மேற்கு, கன்வாப்பேட்டை, உருவையாறு, திருக்காஞ்சி, மங்களம், சாத்தமங்கலம், சிவராந்தகம், அரியூர் தெற்கு மற்றும் அரியூர் வடக்கு ஆகிய கிராமங்களில் வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு காலை 10 மணி முதல் கிராம சபை கூட்டம் நடக்க உள்ளது.
கூட்டத்தில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பகுதியில் உள்ள பிரச்சினைகளை அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.